அன்பான தோழர்களே, இது பொட்டல்புதூர் நாகூர் தர்கா தெரு. இந்த தெருவில் ஒரு மாற்றுத்திறனாளி அ வசிச்சுட்டு வர்றாங்க. இவங்க பேர் ஜலீலா. இவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்களால வெளியில் எங்கேயும் போக முடியாது. பெரும்பாலும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மாலாம் இறந்துட்டதுனால தனியாக தான் வசிச்சுட்டு வராங்க இந்த வீட்டில். ஷீட் வீடு. இந்த ஷீட்டில் இருந்து தண்ணி நிறைய இந்த மழையில் கடுமையாக லீக்கேஜ் ஆகிருக்கு. ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், போய் பார்த்தோம். ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு அந்த தண்ணியை அடிச்சுட்டு அதை தூத்தள்ளிக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் கிச்சன் எல்லாமே தண்ணி. ஏதாவது அவங்க உட்காந்துக்கிட்டு தான் சமையல் பண்ண முடியும், தரையில் உட்காந்துக்கிட்டு தான் சமையல் பண்ண முடியும். அப்போ அதுக்கும் வழி இல்லை. அவங்க உள்ள எது நடமாடினா கூட தவழ்ந்து தான் போகணும். அதனால் ரொம்ப சங்கடப்படுறாங்க. யாராவது இவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நம்ம இந்த ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கே ஃபோன் பண்ணி உதவி பண்ணலாம். வாய்ப்புள்ள பொருளாதார வசதி உடையவர்கள் மேலே இருக்கிற ஷீட்டை மாற்றி கொடுத்தா அவங்களுக்கு அந்த ஒழுக்கு இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறாங்க. வாய்ப்புள்ளவர்கள் உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மழையில் உங்கள் வீடு முழுவதுமாக நனைஞ்சு தண்ணியாக இருக்குது. அவங்களால இருக்கக்கூட முடியாத அளவிற்கு இருக்குது. பொட்டல்புதூர் நாகூர் தர்கா தெருவில் அவங்க வீடு இருக்குது. உடன் பிறந்தவங்க 1-2 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. இந்த அக்கா மட்டும் தனியாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க. மேற்கூரை ஷீட்டு. வாய்ப்புள்ளவர்கள் உதவுமாறும் இறைவனிடம் நன்மையை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன்.